Hello everyone, welcome to Learn Well and Excel Academy. ஸோ நம்ம இந்த வீடியோவில் மேக்கிங் ஆஃப் இட்டாலி, ஜெர்மனி அண்ட் பிரிட்டன் தான் பார்க்க போகிறோம். இதில் 4 சாப்டர்ஸ் தான் இருக்குது. மேக்கிங் ஆஃப் ஜெர்மனி, மேக்கிங் ஆஃப் இட்டாலி, ஸ்ட்ரேஞ்ச் கேஸ் ஆஃப் பிரிட்டன், தென் கன்க்ளூஷன். ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அந்த கண்ட்ரியோட கரஸ்பாண்டிங் ஃப்ளாக் அண்ட் ஒரு இமேஜை நான் கொடுத்துருக்கேன். ஆஃப் ஜெர்மனியை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இந்த 5 இமேஜஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதில் இருக்கிற கண்டென்ட் இந்த 5 இமேஜஸ்க்கு ரிலேட்டடாக இருக்குது. ஸோ இதை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ போஸ்ட் 1848 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நேஷ்னலிசம் அப்படிங்கிற கான்செப்டை இவங்க டெமோக்ரஸி அப்படிங்கிறத மறந்துடுறாங்க. ஸோ எவ்வளோ ஏரியா அவங்களால கான்குவர் பண்ண முடியுமோ, எவ்வளோ ரீஜன் அவங்களால கான்குவர் பண்ண முடியுமோ அதுதான் இவங்க நேஷ்னலிசமாக காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பொலிட்டிக்கல் டாமினேஷன் இவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ அதுக்கு இந்த நேஷ்னலிசம்ங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதுதான் இங்கே நடக்க ஆரம்பிச்சிச்சு. ஜெர்மன் மிடில் கிளாஸ் பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா, செப்பரேட்டடாக இருக்கிற இந்த ஜெர்மன் ரீஜியன்ஸை டெமோக்ரஸிக்கு கீழே கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்கள மொனார்கி மிலிட்ரி ஜங்கர்ஸ் யூஸ் பண்ணி ஒட்டோவன் பிஸ்மார்க் என்ன பண்ணுறாருன்னா சப்ரஸ் பண்ணுறாரு. ஸோ இந்த யூனிஃபிகேஷன் ப்ராசஸ் யாருக்கு கீழே நடக்குதுன்னா, ப்ரூஷியன் ஸ்டேட்டுக்கு கீழே தான் இந்த யூனிஃபிகேஷன் ப்ராசஸ் நடக்குது. பிஸ்மார்க் இதை எப்படி நடத்தி காமிக்கிறாரு அப்படின்னா, 3 வார்ஸ் நடக்குது. ஆஸ்ட்ரியா, டென்மார்க், ஃப்ரான்ஸ் கூட. ஸோ 3மே இவர் யாரோட சப்போர்ட்டில் பண்ணுறாருன்னா, ப்ரூஷியன் ஸ்டேட்டோட சப்போர்ட்டில் தான் பண்ணுறாரு. கடைசியாக சக்சீடும் ஆகுறாரு. ஜெர்மனி என்ன ஆகுது, ஒரு கம்ப்ளீட் நேஷனாக ஆகுது. ஆனால் ப்ரூஷியன் ஸ்டேட்டுக்கு கீழே ஜான்வரி 1817 என்ன பண்ணுறாங்க, ஜெர்மன் எம்பரராக ப்ரூஷியன் கிங் வில்லியம் I ஜெர்மன் எம்பரராக மாறுறாரு. நேஷன் பில்டிங் ப்ராசஸில் ப்ரூஷியனோட டாமினன்ஸ் தான் அதிகமாக இருந்தது. ஸோ அவங்களோட ஃபார்மெட், ப்ரூஷியன் ஸ்டேட்டோட ஃபார்மெட்டை தான் நம்ம இந்த ஜெர்மன் நேஷன் பில்டிங்க்கு கரன்சி, பேங்கிங், லீகல் சிஸ்டம்ஸ் இது எல்லாத்துலேயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணாங்க. மேக்கிங் ஆஃப் ஜெர்மனி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. இதில் 5 மெம்பர்ஸ் இன்வால்வ் ஆயிருப்பாங்க. கசிபி மசினி, கசிபி கரிபால்டி, கேவர், விக்டர் எமானுவேல், லோக்கல் பீசன்ஸ். யூனிஃபிகேஷன் ஆஃப் இட்டாலியில் பார்த்தோம் அப்படின்னா 7 செக்மெண்ட்ஸாக இட்டாலி டிவைட் ஆயிருந்தது. அதில் ஒரு பார்ட் மட்டும்தான், சர்டினியா பிடமாண்ட் மட்டும்தான் இட்டாலியன் பிரின்ஸ் ரூல் பண்ணிட்டு இருக்காரு. ரிமைனிங் ஸ்டேட்ஸ் வேற வேற கண்ட்ரிஸ், அதாவது ஆஸ்ட்ரியா நார்த்து, போப் சென்ட்ரல் ரீஜன்ஸ், போர்பன் கிங்ஸ் சவுத் ரீஜியன் ஆஃப் த இட்டாலியை ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. யூனிஃபிகேஷன் ஆஃப் இட்டாலியில் கசபி மசினியோட ரோல் என்ன அப்படின்னா, அவர் சீக்ரெட் சொசைட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணுறாரு. ஸோ தட் மக்களை கன்வின்ஸ் பண்ணி யூனிஃபிகேஷன் ஆஃப் இட்டாலிக்கு போராடணும் அப்படிங்கிறது தான் அவரோட மெயின் எய்மாக இருந்தது. சீஃப் மினிஸ்டர் கேவோர் அப்படிங்கிறவரும் இந்த யூனிஃபிகேஷன் ஆஃப் இட்டாலியில் ஒரு நல்ல ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஃப்ரான்ஸ் கூட அலையன்ஸ் வச்சுட்டு ஆஸ்ட்ரியன் ஃபோர்ஸஸை டிஃபீட் பண்ணுறாரு 1859. நெக்ஸ்ட்டு விக்டர் எமானுவேல் அவரை சப்போர்ட் பண்ணுற மாதிரி கசபி கரிபால்டி லோக்கல் பீசன்ஸோட சப்போர்ட்டோட அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 1860 சவுத் இட்டாலியை கேப்சர் பண்ணுறாங்க. ஸோ அது டூ சிசிலிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது லோக்கல் பீசன்ட்டோட சப்போர்ட்டோட கேப்சர் பண்ணுறாரு. யூனிஃபைடு இட்டாலியோட கிங்காக விக்டர் எமானுவேல் II 1861 மாறுறாரு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த இட்டாலியன் பாப்புலேஷன் இல்லிட்ரேட்டாக இருக்கிறாங்க. ஸோ அவங்க என்ன நினச்சிட்டாங்க, லா இட்டாலியா அப்படிங்கிறது விக்டர் எமானுவேல் கிங்கோட ஒய்ஃப் நேம் அப்படின்னு நினச்சிட்டாங்க. ஸோ அது இட்டாலியாங்கிறது அந்த கண்ட்ரியோட நேமு, அதுக்காக போராடுறோம் அப்படிங்கிறது இல்லாமல் இப்படியான ஒரு மிஸ் அசம்ஷன் அவங்கள்ட்ட இருந்தது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ரேஞ்ச் கேஸ் ஆஃப் பிரிட்டன். ஸோ பிரிட்டன் அப்படிங்கிற ஒரு நேஷனுங்கிறது கிடையவே கிடையாது. ஸோ இனிஷியலாக ப்ரீ 18th சென்ச்சுரி இங்கிலீஷ், வெல்ஷ், ஸ்காட், ஐரிஷ், ஸோ இந்த 4 ஐடென்டிட்டிஸ் ஒன்றா அந்த ரீஜனில் வாழ்ந்துட்டு வர்றாங்க. ஸோ அந்த ரீஜனில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இங்கிலீஷ் அப்படிங்கிறது டாமினேட் ஆகி, மற்ற ரீஜனை விட டாமினேட் ஆகி அதுக்கப்புறம் பிரிட்டனாக உருவாகுது. ஃபஸ்ட்டு ஸ்காட்லாண்டை எடுக்கிறாங்க. ஸோ ஸ்காட்லாண்டுக்கு இனிஷியலாக எப்படி ஃப்ரேம் ஆகுது அப்படின்னா, 2 பேருக்குமே மியூச்சுவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி தான் இனிஷியலாக அந்த கண்ட்ரி ஆக்ட் ஆஃப் யூனியன் 1707 ஃப்ரேம் ஆகுது. ஆனால் அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பிரிட்டிஷ் டாமினேட் பண்ணி ஸ்காட்டிஷ் ஐடென்டிட்டியை சப்ரஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் அயர்லாண்டை எப்படி கான்குவர் பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்குள்ள அயர்லாண்டுக்குள்ளே ப்ரொட்டஸ்டன்ஸும் கேத்தலிக்ஸுக்கும் இடையில சண்டை வருது. ஸோ அதுக்கு ஒருத்தவங்களை சப்போர்ட் பண்ணுறதா உள்ளே போகிறாங்க. ஸோ அவங்கள சப்போர்ட் பண்ணுற
பண்ணுறதா உள்ளே போயிட்டு கடைசியில் வந்து அயர்லாண்டையே மொத்தமாக வந்து பிரிட்டிஷ்க்கு கீழே வந்து கொண்டு வர்றாங்க. ஸோ இப்போ மொத்தமாக இது 4 ஐடென்டிட்டி, வெல்ஷு, ஸ்காட்டு, ஐரிஷு, இங்கிலீஷு. ஸோ இந்த 4 ஐடென்டிட்டி வந்து பிரிட்டிஷ்க்கு கீழே வருது. இங்கிலீஷ் கல்ச்சரை ப்ரொபகேட் பண்ணுறாங்க, பிரிட்டிஷ் சிம்பிள்ஸை தான் ப்ரொமோட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பிக்சர்ஸு. பிக்சர் 1 வந்துட்டு யூனிஃபிகேஷன் ஆஃப் ஜெர்மனியில் அந்த ஜெர்மன் எம்பரராக வந்துட்டு ஒட்டோவன் பிஸ்மார்க் கெய்சர் வில்லியம்மை ப்ரொமோட் பண்ணுற அந்த பிக்சர் தான் இங்கே பெயிண்டிங்கில் நம்ம பார்க்குறோம். பிக்சர் 2 வந்து டாமினன்ஸ் ஆஃப் ஒட்டோவன் பிஸ்மார்க் வித் ரெஸ்பெக்ட் டு யூனிஃபிகேஷன் ஆஃப் ஜெர்மனியை ரெப்ரசன்ட் பண்ணுது. பிக்சர் 3 வந்துட்டு கெசப்பி கரிபால்டி எப்படி வந்து விக்டர் எமானுவேலுக்கு இட்டாலி யூனிஃபிகேஷன் ஆஃப் இட்டாலியில் ஹெல்ப் பண்ணார் அப்படிங்கிற அந்த சம்மரி தான் கொடுத்துருப்பாங்க. ரைஸ் ஆஃப் நேஷனலிசம் முடியறதுக்கு இன்னும் 2 சாப்டர்ஸ் தான் இருக்குது. இந்த வீக்கெண்டுக்குள்ளே ரைஸ் ஆஃப் நேஷனலிசத்தை கம்ப்ளீட் பண்ணிட போகிறோம். நெக்ஸ்ட் வீக்குள்ளே நேஷனலிசம் இன் இந்தியாவும் நான் அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ தட் செப்டம்பர் மந்த் வர எக்ஸாமுக்கு ஈஸியாக நீங்கள் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டடி பிளானும் அப்டேட் பண்ணிடலாம். ஸோ கைஸ், மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ செப்டம்பர் மந்த்துக்கு ஸ்டடி பிளான் அப்டேட் ஆகுது. நேஷனலிசம் இந்தியா வீடியோஸும் சீக்கிரமே நான் கம்ப்ளீட் பண்ணி போஸ்ட் பண்ணிடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.